தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு முடிவோ மரண வழிகள். என்னடா இது முடிவோ மரண வழிகள்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த நாளில் கூட வேதாகமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஹல்லேலூயா. இங்க சாலமோன் ஞானி ரொம்ப அழகா சொல்றாரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டா, அதன் முடிவு என்னவா? மரண வழிகள். ஹல்லேலூயா. இந்த மரண வழிகள் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு சொன்னா, நாம செம்மையாய் நமக்கு ஒரு சில காரியங்கள் தோன்றும் பொழுது, அந்த காரியங்கள் நாம் நிறைவேற்றும் பொழுது அது முடிவு என்ன இருக்கும்னு சொன்னா, அது மரண வழிகளாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் ஏராளம் இருக்கோ. நம்ம எல்லா காரியங்களும் என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஏன்னு சொன்னா நாம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறியக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நமக்கு இது சரி. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம தாய் தகப்பனும் அல்லது நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது சரியில்லை, இந்த காரியங்கள் நடக்காதுன்னு சொல்லும்பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னா, இல்ல உங்களுக்கு அது செம்மையாய் தோன்றும், ஆனால் பார்க்கிறவர்களுக்கு செம்மையாய் இருக்காது. ஆகவே அந்த காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அது எப்படி காணப்படும் சொன்னா, முடிவு எப்படி இருக்குமா, அது மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். அதே போலதான் இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்குதான், ஆனால் அதன் முடிவு எப்படி இருக்குமா, அது மரணத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. மரணம் என்று சொன்னால் நம்முடைய மாம்சத்துல மரணம் அல்ல, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மரணத்தை நாம் என்ன பண்ணுவோம், காணக்கூடியவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முடிவு சரியான ஒரு விதத்துல இருக்கணும்னு சொன்னா, நீங்கள் தேவனிடத்துல உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதன் முடிவு எப்படி இருக்குமா, மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஆகவே நாம் ஆலோசனைகள் யாரிடத்துல கேட்க வேண்டும் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் உண்டாக்கினதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்முடைய வழிகளை நாம் தெரிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாளை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சவுல் ஒரு சாதாரணமான ஒரு சிறிய கோத்திரத்தில், பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்த ஒரு சிறிய கோத்திரத்தில் பிறந்த ஒரு மகன். இவருக்கு பாருங்க எந்த மதிப்பும் கிடையாது. ஆனால் தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, சவுலை ராஜாவாய் ஏற்படுத்துகிறார். ராஜாவாய் ஏற்படுத்தின உடனே சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஒரு கட்டளை என்னன்னு சொன்னா, நீ என்ன பண்ணு, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அமலேக்கர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவர்களை பலசாலிகள் என்ன பண்றாங்க, வழிமறித்து என்ன பண்றாரு, அவங்களெல்லாம் கொண்டு போட்டுறாங்க. இப்போ கொண்டு போடும்போது அது கர்த்தர் என்ன பண்றாரு, எத்தனை நாள் ஆனாலும் என்ன பண்றாரு, மனதிலே வைத்து கொண்டே இருக்கிறார். அப்போ சவுல் ராஜாவான உடனே முதல் ஒரு காரியத்தை என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ என்ன பண்ணு, அமலேக்கு என்ன பண்ணு, முறியடிக்கணும். ஹல்லேலூயா. அவங்களுடைய புருஷர் ஸ்திரீகள் அங்க இருக்கிற ஆடு மாடு மொத்தத்தையும் நீ என்ன பண்ணு, அழிச்சு போட்டணும். ஒன்னத்தை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இந்த சவுல் ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சு போட்டவர், அது இருக்கிற பெஸ்டான கொழுத்த ஆடுகளை மாடுகளை என்ன பண்றாரு, பிடிச்சு வச்சுக்கிறார். அதெல்லாம் எடுத்து வச்சிட்டாரு. அங்க வெளியேற பெற்ற அந்த மெல்லிய வஸ்திரங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறாரு. அதே போல பாருங்க, ராஜாவை உயிரோடு கூட வைக்கிறார். இப்போ பாருங்க, தேவன் என்ன ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, மொத்தத்தையும் என்ன பண்ணு, அழிச்சிடணும். அங்க இருக்கிற ஒண்ணு கூட என்ன பண்ணக்கூடாது, உயிரோட கூட இருக்கிறாரு. ஸ்திரீகள் புருஷர் குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணு, அதை எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடணும்னு சொன்னாரு. ஆனால் சவுல் ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அதிலேயே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதற் தரமானவைகளும் 2ஆம் தரமானவைகளும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான
சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்ப பாருங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லாதோ அதை மட்டும் என்ன பண்றாரு, அழிச்சு போடுறாரு. இப்ப பாருங்க, இவருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி என்னன்னு சொன்னா, இவருக்கு என்ன இதெல்லாம் பிடிச்சிருக்கு, அதனால என்ன பண்ணாரு, எடுத்து வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ என்னவாம், மரண வழிகள். இப்ப பாருங்க, சவுல ஒரு சின்ன கோத்திரத்திலிருந்து தெரிந்தெடுத்து அவரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த சவுல் ராஜாவோ தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்றாரு, மீறி நடக்கும் பொழுது, அவருக்கு செம்மையாய் தோன்றுகிற அந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் பாருங்க சொல்றாரு, சாமுவேல் கிட்ட சொல்றாரு, சாமுவேலே, நான் சவுலை ராஜாவாக்கினது என்ன பண்றது, எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. ஆகவே நான் என்ன பண்றேன், சவுலை ராஜாவாய் தள்ளி நான் என்ன பண்ண போறேன், ஈசாயின் மகனாகிய தாவீதை என்ன பண்ண போறேன், ராஜாவாய் தெரிந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுக்கிறார். நாம அவரிடத்திலிருந்து நிறைய ஆலோசனைகளை கேட்டு என்ன பண்ணோம், நடக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நாம என்ன பண்ணுவோம், நமக்கு எதெல்லாம் செம்மையாய் தோன்றுதோ அதெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நமக்கு எதெல்லாம் செம்மையாய் காணப்படுதோ அதனுடைய முடிவு எப்படி இருக்குமா, மரணத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய்விடும். ஒரு நாள் ஒன்றுமே இல்லாம இருந்தவரை வெறும் கழுதையை தேடி வந்த சவுலை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஆனால் சவுல் ராஜா என்ன பண்றாருன்னு சொன்னா, அதை பெருசா எடுத்துக்கொள்ளாம தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தது நிமித்தமாய் அவர் இன்னைக்கு என்ன ஆயிட்டார்னா ராஜ பதவியிலிருந்து தள்ளப்பட்டுட்டாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாருன்னு சொன்னா, நீங்க அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும், கூர்ந்து கவனித்து அந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் நடக்க வேண்டும். உங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிறத என்ன பண்ணணும், நீங்க செய்யக்கூடாது. வேதாகமம் எடுத்து வாசிக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க, நான் இந்த நாள்ல உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமா நான் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சரியான ஒரு பாதையை என்ன பண்ணுவாரு, கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு நாம அதை விட்டுட்டு என்ன பண்ணோம்னா, நமக்கு எதெல்லாம் நல்லா இருக்கோ, நமக்கு எதெல்லாம் இன்பமா இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அது கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, எதுவுமே செக் பண்றது கிடையாது. எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம இஷ்ட போன போக்குல என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு வேதாகமத்துல என்ன காரியங்களை சொல்லுகிறாரோ அதன் பிரகாரமாய் நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம இன்னைக்கு என்ன பண்றோம்னு சொன்னா, நமக்கு என்ன மனம் போதோ, நம்முடைய மனதுல என்னெல்லாம் தோணுதோ, நமக்கு செம்மையா எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்யும் பொழுது அதுக்கு பிற்பாடு பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து போயிட்ட பிறகு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், கதறி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நீங்கள் முதலாவதே தேவனிடத்துல என்ன பண்ண, எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன பண்ணி பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு லோத்துக்கிட்ட, எப்பா உனக்கு எது, உனக்கு அந்த சுற்றிலும் கண்களை எடுத்துப்பார், உனக்கு எந்த பகுதி ரொம்ப நல்லா இருக்கோ அந்த பகுதி என்ன பண்ணு, கடந்து போன்னு சொல்றாங்க. அதே போல இவர் பாக்குறாரு, லோத்து பாக்குறாரு, பார்த்து என்ன பண்ற, அவருடைய கண்களுக்கு எது செம்மையாய் தோன்றுகிறதோ சோதோம் குமராக்கு நான் போறேன், அந்த இடம் என்ன பண்றது, ஏதேன் தொடுத்து போல் ரொம்ப செழிப்பா இருக்கு, நல்ல நீர்வளம் பொருந்திதா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கடந்து போறார். ஆனால் அந்த சோதம் குமரா பட்டணம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அந்த இடத்துல முழுவதும் பாவம் பெருகி இருக்கக்கூடிய இடம். ஹல்லேலூயா. அந்த அவர் என்ன பண்ணாருன்னா செழிப்பை மாத்திரம் தான் பார்த்தாரு, அது எப்படிப்பட்ட பகுதி என்பதை என்ன பண்ணலாம், அவர் யோசிச்சு பார்க்கல. அவர் நீர்வளம் புரிந்துதா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது செழிப்பா இருக்கு, அங்க போய் நாம இருந்தா, இந்த இடத்துல நாம இருந்தா நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ண, லோத்து கடந்து போனாரு. இதன் நிமித்தமாய் தன்னுடைய பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக கடந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவத்துக்கு நடந்ததற்கு காரணம், இவர் தனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி நடந்ததுனால. சோதம் குமரா பட்டணம் பாருங்க, அந்த பட்டணத்துல மிகப்பெரிய பாவம் உண்டாகி அவர்கள் செய்த பாவம் பரலோகத்துக்கு எட்டினதாம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு எது பிரியம் என்பதை நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும், நடக்கணும். ஆனால் நமக்கு எதெல்லாம் செம்மையாய் தோன்றுகிறதோ அந்த காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நிறைய பேர் இந்த ஊர் எனக்கு செட் ஆகலைங்க, நான் அந்த ஊருக்கு போனா என்ன பண்ணுவேன், செழிப்பா இருப்பேங்க, அங்க போனா நல்லா இருக்குங்க, அங்கெல்லாம் என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, இந்த ஸ்கூல்ல சேர்த்தா நல்லா படிப்பாங்க, இங்க இருந்தா நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல என்ன பண்றோம்னா ஒவ்வொன்றா மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவ சமூகத்துல ஜெபித்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, இந்த பிள்ளைகள் இந்த ஸ்கூல்ல சேர்க்கிறப்பா, சரியான விதத்துல படிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பான்னு சொன்னீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார்னா அதுக்கேற்ற வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா.
இந்த வீடு சரியில்லைப்பா, நான் வேற ஊருக்கு போறேன், அப்படி இல்லைங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு எதெல்லாம் செம்மையா இருக்கோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்காதீங்க. முதலாவது தேவனிடத்துல போயிட்டு ஒரு ஆலோசனை கேளுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறார். ஆகவேதான் சொல்றார், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்றாரு. ஆகவே தேவன் நமக்கு போதிக்க வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய போதனை கேட்பதற்கு யாருமே இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றீங்க, எல்லாமே நீங்களே எடுத்து செய்றீங்க. ஒரு வீடு கட்ட போறேன்னு சொன்னா, ஒரு திருமண காரியங்கள் செய்ய போறோம்னு சொன்னா, நாம ஒரு காரியத்துல ஒரு வியாபாரம் துவங்க போறோம்னு சொன்னா, நீங்க என்ன ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் அதை முதலாவது தேவனிடத்துல தெரியப்படுத்த வேண்டும். மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டுதான், ஆனால் அதன் முடிவு எப்படி இருக்குமா, மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். உங்களுக்கு எதெல்லாம் செம்மையா இருக்கோ முதலாவது அதாவது செக் பண்ணணும், அதை தேவனிடத்துல கேட்கணும். கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம், உபவாசம் போட்டு ஒரு நாள் இல்லைன்னா உபவாசம் போட்டு ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் அந்த காரியங்களை செய்ய போறேன், இது சரியா தவறா எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா சரியான ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாரு, கற்றுக் கொடுப்பார். அப்படி விட்டுட்டு என்ன பண்றோம், உங்க இஷ்ட போன போக்குல நீங்க என்ன பண்றீங்க, எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு சரியான பதில் தெரியலையா, ஊழியக்காரர்கிட்ட போங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், இது சரியா தவறா எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு தேவனிடத்தில் ஜெபித்து அவர் உங்களுக்கு சரியான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு எந்த ஒரு காரியமும் செய்யறதில்லை. எல்லாருமே என்ன பண்றோம்னு சொன்னா நம்ம இஷ்ட போன போக்குல நம்ம மனதுல எதெல்லாம் சரின்னு தோணுதோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் முடிவு என்னவா, மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. அன்றைக்கு சவுல் ராஜா தனக்கு பிரியமான காரியத்தை செய்தது நிமித்தமாய் அவருடைய ராஜ்யபாரத்தை இழந்து போயிட்டாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு லோத்து பாருங்க, தனக்கு பிரியமான ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் தன்னுடைய மகள்களை என்ன பண்றாரு, ஒரு அருவருப்பான சந்தையை பெற்றெடுக்கும்படிக்கு செஞ்சுட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு செம்மையாய் நிறைய காரியங்கள் தோன்றும் தான், ஆனால் அதை நாம் செய்யக்கூடாது. தேவனிடத்துல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா நான் 30 வெள்ளிக்காசு கொடுப்பேன்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அதற்கு செவி கொடுத்து தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரமா என்ன பண்ணாருன்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. கடைசியா என்ன பண்ணாரு, உணர்ந்து ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து என்ன பண்ணாரு, 4 கொண்டு மரித்து போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டுதாங்க, ஆனால் அந்த வழி நமக்கு சரியான பாதையை கொண்டு போகாது. அதன் முடிவு எப்படி இருக்குன்னு சொன்னா மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். ஆகவே அப்படிப்பட்ட மரணத்துக்குள்ள போகாதபடிக்கு, இந்த ஆவியில மரணம் அடையாதபடிக்கு நாம் தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே என்ன பண்ணுவாராம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ உங்க வழிகளை முதலாவது யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவரிடத்துல உங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில நடத்தக்கூடியவரா இருக்கிறார். நாம சவுல் ராஜாவை போல, இந்த லோத்துவை போல, அதே போல யூதாஸ் காரியத்தை போல நம்முடைக்கு எதெல்லாம் பிரியமா இருக்கு அதை செய்யாதபடிக்கு தேவனிடத்துல ஆலோசனைகளை கேட்டு ஒரு சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆகவே நீங்கள் கூட தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பிரியமான பாதையில நடங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நம் யாவரும் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆம் ஆண்டவரே, இன்றைக்கு கூட ராஜா எங்களுக்கு நிறைய காரியங்கள் செம்மையாய் தோன்றும்பா, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல ஆண்டவரே எங்களுக்கு செம்மையானதெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது அதன் முடிவோ மரண வழிகள். நாங்கள் அநேக நேரங்கள்ல தேவனிடத்திலிருந்து ஆனதே ஒரு சில ஆலோசனைகளை கேட்பது கிடையாது ராஜா. அநேக நேரங்கள் எங்கள் இஷ்ட போன போக்கில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொன்னது போல எங்களுடைய செய்கைகளை நாங்கள் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்கள் யோசனைகளை உறுதிப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வழிகளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை சரியான பாதையில தேவனாகிய கர்த்தனை நடத்துவீராக. அப்பா, மரணத்துக்கு நேரம்
கொண்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவர் தாமே பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கு மாத்திரமே மகிமை வர பண்ணும். நீர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.